அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த யுத்தம் கடந்த 24 மணி நேரமாக மிக தீவிரமடைந்திருக்கிறது. இரண்டு நாடுகளுக்கும் இடையில் முதல் கட்டமாக மிக மோசமான போர் நடந்து முடிந்து ஒரு சுமூகமான முடிவை நோக்கி ஒரு பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் திடீரென்று ஏன் இந்த போர் திரும்பவும் துவங்கியது? அமெரிக்காவினுடைய சென்ட்ரல் கமாண்டினுடைய தலைவரான ஆடன் பிராண்ட் கூப்பர் வெளிப்படையான சில செய்திகளை வெளியிட்டிருக்கிறார். ஈரானுக்கு அண்டை நாடாக இருக்கக்கூடிய எமிரேட்ஸ், சவுத் கொரியா, டேனிஷ் இது போன்ற பல நாட்டினுடைய நிறுவன கப்பல்களை ஈரான் நேரடியாக தாக்கி இருக்கிறது என்று தொடர்ச்சியாக ஈரானின் மீது பழிபோடப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. ஆனால் ஈரான் தரப்பிலிருந்து நாங்கள் எந்த விதமான தாக்குதலையும் இந்த பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் செய்யவில்லை என்று உறுதியாக சொல்லி இருக்கிறார்கள். ஈரான் இந்த தாக்குதலை நடத்தவில்லை என்றால் யார் இந்த தாக்குதலை நடத்தியது? எதற்காக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது? இந்த தாக்குதல் நடந்ததற்கும் அமெரிக்காவினுடைய மிக முக்கியமான ஆபரேஷனான ஆபரேஷன் ப்ராஜெக்ட் ஃப்ரீடத்திற்கும் என்ன தொடர்பு? கடந்த 2-3 நாட்களாகவே தொடர்ச்சியாக அமெரிக்காவில் இருந்து பல டன் கணக்கான வெடிமருந்துகள் எதற்காக இஸ்ரேலில் குவிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது? இஸ்ரேலுக்கு வந்த ஆயுதம் இஸ்ரேலில் மட்டுமில்லாமல் அங்கிருந்து இஸ்ரேல் வான்படையால் எதற்காக UAE அதாவது எமிரேட்ஸில் கொண்டு வந்து குவிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது? அடுத்த இன்னும் ஒரு சில நாட்களில் என்ன நடக்க போகிறது? வணக்கம், நான் உங்கள் சத்யராஜ். ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த யுத்தம் அப்படிங்கிறது இடையில ஒரு பேச்சுவார்த்தையினூடாக ஒரு சுமூகமான சூழலை நோக்கி நகர்ந்து கொண்டிருந்தது. ஆனால் இப்போது பாத்தீங்க அப்படின்னா நேரடியான யுத்தம் துவங்கிவிட்டது. இந்த நேரடியான யுத்தம் துவங்குவதற்கு பல காரணங்கள் இருக்கு. ஆனா என்ன சொல்றாங்க அமெரிக்கா தரப்பிலிருந்து, அமெரிக்காவினுடைய ராணுவம் அதாவது சென்ட்ரல் கமாண்ட் தரப்பா இருக்கட்டும், இல்ல இஸ்ரேல் தரப்பா இருக்கட்டும், UAE இருக்கட்டும், இவங்க எல்லாருமே என்ன சொல்றாங்க அப்படின்னா ஈரான் இந்த யுத்தத்தை துவங்கி விட்டது. ஈரான் தான் பாத்தீங்க அப்படின்னா UAE இருக்கக்கூடிய ஃபுஜாரா பெட்ரோலியம் இண்டஸ்ட்ரியல் ஜோன் மேல வந்து குண்டு போட்டாங்க. அது மட்டும் இல்லாம இவங்க தான் பாத்தீங்க அப்படின்னா டேனிஷ் கப்பலா இருக்கட்டும், சவுத் கொரியா கப்பலா இருக்கட்டும், இந்த கப்பலை நேரடியாக தாக்குறாங்க. இவங்க இந்த யுத்தத்தை திரும்ப கொண்டு வர முயற்சி பண்றாங்க அப்படின்னு தொடர்ச்சியாக ஐரோப்பிய அமெரிக்க ஊடகங்களா இருக்கட்டும், அந்த நாட்டினுடைய ராணுவங்களா இருக்கட்டும், அவங்களுடைய வெளியுறவுத்துறை அதிகாரிகளா இருக்கட்டும் இந்த கருத்தை சொல்றாங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் அடிப்படையில் ஒரு காரணம் என்ன அப்படின்னா ஆபரேஷன் ப்ராஜெக்ட் ஃப்ரீடம். இது வேற ஒன்றும் கிடையாது. அந்த ஈரானுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் இடையில இருக்கக்கூடிய இந்த கடல் பகுதி இருக்கு பாத்தீங்களா, அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் ஒட்டி இருக்கக்கூடிய கடல் பகுதி, அங்க நின்றுட்டு இருக்கக்கூடிய 2000க்கும் அதிகமான கப்பல்களை, அதாவது வேற வேற நாடுகளுடைய கப்பல்கள், சவுதி, பஹ்ரைன், குவைத் எல்லா இடத்துலயும் வந்து பெட்ரோல், LPG, LNG போன்ற பொருட்களை ஏற்றிட்டு போய் விற்கக்கூடிய அந்த கப்பல் இருக்கு பாத்தீங்களா, இது எல்லாமே துறைமுகத்துல அப்படியே நிக்குது. ஏன் அப்படின்னா ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸை கடந்து போகக்கூடாதுன்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஈரான் சொல்லிட்டாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் கடல் பகுதி என்னுடையது, அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது, அது என்னுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கும். இதை கடந்து போகணும்னா நீங்க வந்து இவ்வளவு வந்து ஃபைன் கட்டணும் அப்படின்னு முதல்ல சொன்னாங்க. அதை தாண்டி என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அமெரிக்கா இதை நான் கட்டுப்படுத்துவேன் அப்படிங்கிற இடத்துக்கு நகர்ந்து அமெரிக்காவினுடைய ராணுவத்தை கொண்டு வந்து ஈரானினுடைய கடல் பரப்பில் கொண்டு வந்து நெருக்கமா நிறுத்துறதுனால இங்க பாருங்க, நான் இதை திறந்து விடுறேன்னு சொன்னேன். ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் முதல்ல மூடப்பட்டுச்சு, பின்பு ஈரானே இதை திறந்து விட்டுச்சு. நானே திறந்து விடுறேன்னு சொல்லிட்டேன், எந்த பிரச்சனையுமே இல்லை, நீ உன் ராணுவத்தை எடுத்துட்டு கிளம்புன்னு சொல்றப்ப இல்ல நீ ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸை திறந்தாலும் நான் என்னுடைய ராணுவ கப்பலை அங்க நிறுத்துவேன்னு கொண்டு வந்து அமெரிக்கா திரும்ப திரும்ப அவங்களுடைய 3 முக்கியமான போர்க்கப்பலை கொண்டு வந்து நிறுத்தினாங்க. முதல்ல ஆப்ரஹாம் லிங்கன், அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா ஃபோர்டு, இது இல்லாம புஷ். 3 கப்பல்களையும், ராணுவ கப்பல்கள், சாதாரண கப்பல் கிடையாது, கிட்டத்தட்ட 80-90 ஃபைட்டர் ஜெட் நிறுத்தக்கூடிய பிரம்மாண்டமான கப்பல், ஒரு நாளைக்கு 4 கோடியிலிருந்து 5 கோடி வரைக்கும் செலவு பண்ணக்கூடிய, அதாவது அதனுடைய நிர்வாக செலவு பண்ணக்கூடிய அளவுக்கு வசதி படைத்த ஒரு மிதக்கும் துறைமுகம் மாதிரியான விஷயம் அது. அதுவும் மிதக்கும் ஒரு ஆயுத கிடங்குன்னு சொல்லலாம், மிதக்கும் ஒரு ராணுவ தளவாடம் சொல்லலாம். அது வந்து கொண்டு வந்து கடல் பரப்பில் நிறுத்த வைக்கிறாங்க. இதெல்லாம் எடுத்துட்டு போங்கன்னு ஈரான் சொல்லியும் அவங்க கேட்கல. ஈரான் வழக்கம் போல நான் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸை போடுறேன்ட்டாங்க. அவங்களுடைய நிபந்தனை ஒண்ணுதான், ஓனரது ஆயுதத்தளத்தையும் தூக்கிட்டு வெளியே போ, நான் திறந்து விடுறேன் அப்படிங்கிறாங்க. அமெரிக்கா சொல்லுது இல்ல நீ ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸை திறக்கணும், என்னுடைய ராணுவம் அங்க இருக்கு. இவங்களுடைய என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸை கைப்பற்றுறது. கார்கு தீவு அப்படின்னு சொல்லக்கூடிய ஈரானினுடைய இதயம் சொல்லுவாங்க. ஈரானினுடைய ஒட்டுமொத்த பெட்ரோல் ஏற்றுமதியும் 90% அந்த கார்கு தீவுல தான் நடந்துகிட்டு இருக்கு. அதை கைப்பற்றணும். இதுக்காக ஒரு ராணுவ நடவடிக்கைக்காக ஒரு மிகப்பெரிய முயற்சியை ஏற்கனவே அவங்க அட்டெம்ப்ட் பண்ணி அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இப்போ முழு மூச்சுல இறங்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்க. ஸோ அப்போ ஈரான் தாக்குதலே நடத்தலையா? ஈரான் தாக்குதல் நடத்துச்சு. யார் மேல தாக்குதல் நடந்துச்சு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஈரானினுடைய ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸை கடக்க முயன்ற அந்த இடத்திற்கு வந்த அமெரிக்காவினுடைய சில கப்பல்களை அது விரட்டி அடிச்சிருக்கு. அதுல குறிப்பா ஒரு ஆயில் டேங்கரை தாக்கி இருக்கிறாங்க. அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் மூடப்பட்டதுன்னு சொல்லப்பட்டதுக்கு பிறகு நீ அந்த வழியா போனீங்கன்னா அவன் தாக்குதல் நடத்தான் செய்வான். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா அவங்க மிசைல் அட்டாக் பண்ணாங்க. யார் மேல அப்படின்னா அமெரிக்காவினுடைய வார்ஷிப்ஸ் மேல. இது இல்லாம அவங்களுடைய நேவி டெஸ்ட்ராயர் மேல தாக்குதல் நடத்தி இருக்கிறாங்க. இதை கண்டு அமெரிக்காவினுடைய கப்பல் படை அங்கிருந்து தெரிச்சு ஓடி போயிடுச்சு. ஆனா ட்ரம்ப் கேட்டா அப்படியெல்லாம் ஒன்றும் நடக்கவே இல்லையே, நாங்க தான் ஈரானினுடைய 5 போட்டை அடிச்சு நொறுக்கிட்டோம் அப்படின்னு ஒரு பீலா விடுறாரு.
அதுக்கு ஏன் அப்படி சொல்றாருன்னு தெரியல. அப்ப ஈரான் தரப்புல இருந்து ஒன்னு விஷயம் நடந்திருக்கு. அதை கடக்க முயன்ற அமெரிக்க கப்பலை தாக்கி இருக்கிறார்கள், எண்ணெய் கப்பல்களை தாக்கி இருக்கிறாங்க. இவங்க நேரடியா போய் யுஏஇக்குள்ள தாக்கல்லாம் நடத்தல. அப்ப அந்த தாக்குதல் நடத்தினது யார்? அப்போ இங்க ஒரு அமைதியான பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல திரும்பவும் யுத்தத்தை தூண்டிவிட வேண்டும், ஒரு பெரிய போரை முடுக்கிவிட வேண்டும் என்ற எண்ணம் யாருக்கு இருக்கிறது? இஸ்ரேலுக்கு தான் இருக்குது. இது ஏன் இவ்வளவு கான்பிடென்ட்டா நம்ம இஸ்ரேலுக்கு இருக்கு அப்படின்னு சொல்றோம்னா, கடந்த ஒரு வாரம் நடந்த மொத்த நியூஸை நீங்க எடுத்து பாருங்க. இஸ்ரேல் என்ன பண்ணுது? யுஏஇ, யுனைடெட் அரப் எமிரேட்ஸுக்கு அயர்ன் பீம் லேசர் பிராண்ட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை கொண்டு வந்து இறக்குறான். ஏற்கனவே ஈரானுக்கும் யுஏஇக்கும் இடையில அப்ரஹாம் அக்கார்டு கையெழுத்தாயிருக்கு. இது ஒரு ஒப்பந்தம், ராணுவ ஒப்பந்தம். இது யுஏஇக்கும் இஸ்ரேலுக்கு மட்டும் இல்லை, அங்க இருக்கக்கூடிய ஒரு 4-5 நாடுகள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து தான் இஸ்ரேலோட இந்த ஒப்பந்தத்துக்கு போனாங்க. அதன் அடிப்படையில் இஸ்ரேலினுடைய எந்த ஆயுதம் வேண்டுமானாலும் கொண்டு வந்து இந்த வளைகுடா நாடுகளில் வைப்பதற்கான எல்லா வசதியும் இந்த ஒப்பந்தத்தில் இருக்கு. அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தான் பாத்தீங்க அப்படின்னா அயன் பீம், அதாவது இஸ்ரேலினுடைய மிகப்பெரிய பாதுகாப்புன்னு சொல்லக்கூடிய அந்த அயன் டூம் இருக்கு பாத்தீங்களா, அந்த அயன் டூமினுடைய ஒரு பார்ட்னு சொல்லக்கூடிய இந்த அயன் டூம் பேட்டரிஸ் இருக்கு பாத்தீங்களா, அதை கொண்டு வந்து அங்க வச்சிருக்காங்க. தாடு மிசைல் இன்டர்செப்டர்ஸ் அது இது நிறைய கொண்டு வந்து வச்சிருக்காங்க. இதெல்லாம் சேர்த்து அவங்க ஸ்பெக்டார்னு சொல்லுவாங்க, அந்த ஸ்பெக்டாரை கொண்டு வந்து வச்சிருக்காங்க. இதை எது கொண்டு வந்து நீங்க யுஏஇல வச்சீங்க? சோ அப்போ இஸ்ரேலும் யுஏஇயும் தங்களுக்குள் இருக்கக்கூடிய ஒப்பந்தங்களின் அடிப்படையில் ஈரானுக்கு அருகில் அதனுடைய கடல் பரப்பில் கார்கு தீவுக்கு அருகில் கொண்டு வந்து ஆயுதத்தை குவிக்கிறார்கள். அதனால ஈரான் எதிர்க்குது. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், அமெரிக்காவினுடைய யுஎஸ் சென்ட்ரல் கமாண்ட் அதனுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஆடம் பிராண்ட் கூப்பர் என்ன பண்றாரு அப்படின்னா, அவர் ஒரு மீட்டிங் பென்டகன்ல போடுறாரு. அந்த மீட்டிங்ல யார் யார் கலந்துக்கிறாங்க அப்படின்னா, அமெரிக்காவினுடைய சக்தி வாய்ந்த ராணுவ தலைவர்களாக கலந்துக்கிறாங்க. சென்ட்ரல் கமாண்டருடைய ஹெட் அவரே பெரிய ஆள் தான். அது இல்லாமல் ஜாயின்ட் சீஃப் டான் கெயின் கலந்துக்கிறாங்க. இவங்க எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா, அதிரடியான சில முடிவுகளை கடந்த ஒரு வாரத்தில் எடுக்கிறாங்க. என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட 6500 டன்னுக்கு அதிகமான ஆயுதங்களை இஸ்ரேலுக்கு அனுப்புறாங்க. இதுல 3 ஆப்ஷன் இருக்கு. அதாவது இஸ்ரேலுக்கு ஆயுதத்தை பென்டகன் கொடுக்குது, இஸ்ரேல் யுஏஇ கொடுக்குது அப்படின்னா இதனுடைய ஒட்டுமொத்த ஈக்குவேஷன் 3 தான் அப்படின்னு ஆக்சிஸ் பத்திரிகை சில செய்திகளை வெளியிடுறான். அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, ஈரானின் மீது ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மிகப்பெரிய தாக்குதல் நடத்தணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. அந்த தாக்குதல் எல்லா யுத்தமும் போல இருக்காது, வேக வேகமான ஒரு தாக்குதல், அதிரடியான ஒரு தாக்குதல், மிக மோசமான ஒரு தாக்குதலை உடனே நடத்தணும் அப்படிங்கிற ஐடியா அவங்கள்ட்ட இருக்கு அப்படிங்கிறாரு. இது இல்லாம ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸை ரீஓபன் பண்ணி அங்க வந்து கப்பல்களை வந்து ஃப்ரீயா போறதுக்கு ஒரு கிரவுண்ட் ஆபரேஷனை நடத்தணும், இந்த பிளானை போடுறாங்க. 3வது, இது அங்க இருக்கக்கூடிய ஹைலி என்ரிச்ட் யுரேனியம் இருக்கு பாத்தீங்களா ஈரான்ட்ட, அதை போய் தூக்கிட்டு வரணும். இந்த 3 விஷயங்கள் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. இதை ராணுவ ரீதியாக, பேச்சுவார்த்தையினூடாகலாம் இல்ல, ராணுவ ரீதியாக செயல்படுத்துவதற்கு ஏதாவது முயற்சிகள் இருக்கிறதா என்று யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதற்காக ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அமெரிக்காவும் இஸ்ரேலும். அப்ப யார் யுத்தத்தை துவங்குறா? இவங்க தான் யுத்தத்தை துவங்குறாங்க. ஈரான் வாண்டடா யுத்தத்தை துவங்கல அப்படின்னா எப்படி இந்த யுத்தத்தை திரும்பி துவங்குவதுன்னா, ஏதோ ஒரு வழியில ஈரானின் மீது ஒரு பழியை போட்டு பாருங்க. ஈரான் யுஏஇ அடிக்குது, ஈரான் அந்த கப்பல் அடிக்குது, இந்த கப்பல் அடிக்குது, வாங்க எல்லாரும் வாங்க எல்லாரும் வாங்க அப்படின்னு பிரான்ஸ், ஜெர்மனி, இந்தியா முதல் கொண்டு எல்லாத்தையும் யார் கூப்பிடுறான்னா ட்ரம்ப் கூப்பிடுறாரு. அதனாலதான் பாத்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால்ல மோடி ஜெயிச்சிருக்காரு, பாஜக ஜெயிச்சிருக்குது, உடனே அதுக்கு ட்ரம்ப் வாழ்த்து தெரிவிக்கிறார். இந்திய எலெக்ஷன்ல 2025 நீங்க ஜெயிக்கிறீங்க, 24 ஜெயிப்பீங்க, அதுக்கு வந்து வாழ்த்து சொல்றது அப்படிங்கிற சாதாரண விஷயம். ஆனா இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்தில் ஜெயிக்கிறதுக்கெல்லாம் இவ்வளவு பெரிய வாழ்த்து ஏன் வந்து அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி சொல்றாருங்கிறது நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. ஐயா, என்னால தனியா நின்று இந்த சண்டையை போட முடியல, நேட்டோ நாடுகளே வாங்கல், ஆசிய நாடுகளே வாங்கல், யாரெல்லாம் என்னோட நெருக்கமா இருக்கீங்களோ ஆஸ்திரேலியா, சவுத் கொரியா எல்லாரும் வாங்க, நம்ம எல்லாரும் சேர்ந்து ஈரான் அடிப்போம். எதுக்கு அடிக்கணும் ஈரான் எல்லாரும் சேர்ந்து? என்ன பிரயோஜனம்? இந்தியா ஏன் அடிக்கணும்? உனக்கு பகனா நீ போய் டீல் பண்ணிக்கோ. இந்தியாவுக்கு எண்ணெய் தேவை, எல்பிஜி தேவை, எங்க ஊர்ல கேஸ் தட்டுப்பாடா இருக்கு, நாம் போய் கேஸை வாங்கிட்டு வரணும். என்ன வாங்கிட்டு வரணும்? ஈரான் இருக்கு, ஈராக் இருக்கு, சவுதி அரேபியா இருக்கு, இந்த நாடுகளோட நட்பா இருந்தா தான் நான் வாங்கிட்டு வர முடியும். ஈரான்கிட்டயே நான் வாங்கல, நான் போய் சவுதிகிட்ட வாங்கணும், ஈராக்கிட்ட வாங்கணும் அப்படின்னாலும் அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் கடந்து தான் போகணும். நான் எதுக்கு தேவையில்லாம போய் ஈரானை பகைச்சுக்கணும்? இது வரைக்கும் ஈரான் வந்து என் மேல தாக்குதல் நடத்தினா ஒன்றும் கிடையாது. இந்த குறிப்பிட்ட இடத்துல நடந்த யுஏஇயில் நடந்த தாக்குதல் 3 இந்தியர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதுக்கு மோடி அவர்கள் ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு, வெளியுறவுத்துறை அமைச்சகம் ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கு. அது அவங்க வேலை செய்யக்கூடிய ஆட்கள். நீங்க யுஏஇ, எமிரேட்ஸ் அது மாதிரியான நாடுகள்ல, கல்ஃப் நாடுகள்ல இந்தியர்கள் லட்சக்கணக்கான பேர் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அங்க நடத்தக்கூடிய தாக்குதல்ல ஒரு சில நேரத்தில் இந்தியர்கள் மேல அந்த தாக்குதல் நடத்தத்தான் செய்யுது. அது உண்மையிலேயே வந்து தவிர்க்கப்பட, அந்த இந்தியர்கள் மேல மட்டும் கிடையாது, யாரு மேல தாக்குதல் நடந்தாலும் அது தவிர்க்கப்பட வேண்டியதுதான். அதுல எல்லாம் எந்த மாற்றுக்கருத்து இல்லை. ஆனா வலுக்கட்டாயமாக வாலண்டியராக இந்த யுத்தத்தை துவங்குறது யாரு? திரும்ப திரும்ப இஸ்ரேலும் அமெரிக்கா வந்து யுத்தத்தை துவங்குறாங்க. அப்ப இது எங்க போய் முடியுது அப்படின்னா,
ஈரானின் மீது ஏதாவது ஒரு பழியை போட்டு அவங்க பாருங்க எங்க மேல தாக்குதல் நடத்துறாங்க அப்படின்னு சொல்லி இந்த யுத்தத்தை திரும்பவும் துவங்குவதற்காக எல்லா வேலையும் இவங்க பாக்குறாங்க. இதுல குறிப்பா நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த யுத்தம் கட்டாயம் துவங்க போகுது அப்படிங்கிறதுக்கு அமெரிக்காவினுடைய சென்ட்ரல் கமாண்டுடைய தலைவரான பிராண்ட் கூப்பர் இருக்கார் இல்லையா, 45 நிமிஷம் ஒரு பிரீஃபிங் கொடுத்துருக்கிறாரு. எப்பன்னா ஒரு 3 நாளைக்கு முன்னாடி. இந்த பிரீஃபிங்கை ஏற்கனவே பிப்ரவரி 26ஆம் தேதி கொடுத்தாரு. இந்த பிரீஃபிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் பிப்ரவரி 28 யுத்தம் துவங்குது. இப்ப இவர் இந்த பிரீஃபிங் கொடுக்குறாரு அப்படின்னா கட்டாயமாக ஒரு மிகப்பெரிய போரை உருவாக்குவதற்காக பல வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. இது குறித்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் டிஃபென்ஸ் மினிஸ்டர் வெளிப்படையாக சொல்றாரு. அவர் சொன்ன கருத்தை ஜெருசலம் போஸ்ட் அப்படிங்கக்கூடிய இஸ்ரேல் பத்திரிகை வெளியிட்டு இருக்காங்க. ஆமா, 6500 டன்னுக்கு மேல ஆயுதங்களை கொண்டு வந்து இஸ்ரேலில் அமெரிக்கா குவித்திருக்கிறது. வான்வழியாகவும் கப்பல் வழியாகவும் கொண்டு வந்திருக்காங்க. அது ஒரு தடவை 2 தடவை ஷிப்மெண்ட் பண்ணல. கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா 403 ஏர் ஷிப்மெண்ட்டும் 10 சி ஷிப்மெண்ட்டும் நடந்திருக்கு. இது இல்லாம பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இந்த யுத்தம் துவங்கினதை இருந்தே, அதாவது சொல்லுவாங்கல்ல, அந்த இஸ்ரேலுக்கு வந்து ஆபரேஷன் லைன் டிரா இருக்கு இல்லையா, இதுக்கு அமெரிக்கா கொடுத்த மொத்த ஆயுதத்தினுடைய மதிப்பு எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 1,15,000 டன், கிட்டத்தட்ட 1.25 லட்சம் டன் ஆயுதத்தை அமெரிக்காவிடமிருந்து இஸ்ரேல் வாங்கி இருக்கிறது. எதுக்கு? ஈரானை அடிக்கிறதுக்கு. ஸோ அப்போ தொடர்ச்சியாக இது குறித்து எல்லா ஆதாரப்பூர்வமான செய்திகளையும் ஜெருசலம் போஸ்ட்ல இருந்து, இது மட்டும் இல்லாமல் இஸ்ரேல் டைம்ஸ்ல இருந்து எல்லா பத்திரிகை வெளியிடுறாங்க. இது குறித்து இஸ்ரேலினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்கட்டும், இஸ்ரேலினுடைய இந்த ஆயுதத்தை ப்ரொக்யூர் பண்ற டைரக்டர் ஜெனரலா இருக்கட்டும், அமீர் பர்மான் இருக்கட்டும், எல்லாருமே ஒத்துக்கிறாங்க. ஆமா, அமெரிக்காட்ட இருந்து நாங்க இவ்வளவு ஆயுதத்தை வாங்கி கூச்சிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறாங்க. இவங்கள்ட்ட இருந்து நாங்க ஆயுதத்தை வாங்கி கூச்சிட்டு இருக்கோம் அப்படின்னு யுஏஇ சொல்லுது. அப்ப யுத்தத்தை ஏதோ ஒரு வழியில் துவங்குவதற்காக இந்த 3 நாடுகளும் ஒன்று சேர்ந்து, யார் என்றால் அமெரிக்கா, இஸ்ரேல், யுஏஇ சேர்ந்து சில வேலைகளை செய்கிறார்கள். அதன் அடிப்படையில் தான் இப்ப ஈரான் நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதலை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. ஈரான் தாக்குதல் நடத்தி இருக்கிறது என்று ஒரு பாதி பொய் செய்தியை இவர்கள் தொடர்ச்சியாக கிளப்பிக் கொண்டே இருக்கிறார்கள். ஈரான் ஸ்டேட் ஆஃப் ஹார்முஸில் வரக்கூடிய அமெரிக்க போர்க்கப்பலை தடுத்தால் அது என்னவோ யுஏஇ கப்பலை அடித்து விட்டார்கள் என்று ஒரு பொய்யை பரப்புகிறார்கள். தொடர்ச்சியாக ஈரானை இந்த போரில் திரும்பவும் ஈடுபட வைப்பதற்காக அமெரிக்கா ஒரு சதி வேலையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறது. இது ஒட்டுமொத்தமாக உலக மக்களுக்கே ஆபத்து. ஏன்னா அந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்முஸை நம்பி தான் நம்ம எல்லாம் உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். அங்கிருந்து ஆயில் வந்தாகணும், எல்பிஜி வந்தாகணும். இது வரல அப்படின்னா ஆசிய நாடுகள் மொத்தமாக பாதிக்கப்படும். ஸோ அமெரிக்க, இஸ்ரேல் இவர்களுடைய போர் விதிக்காக உலகத்தில் இருக்கக்கூடிய கோடான கோடி மக்கள் நேரடியாக பாதிக்கப்படுகிறார்கள்.